ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 15 ஆஃப் வ்ளாக்ல எங்க கிளம்பிட்டோம்னா, நம்ம பாரியூரம்மன் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு தாங்க நான் கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்களும் வந்ததுல பாரியூருக்கு பக்கமா வந்துட்டோம். பக்கமா வந்ததுக்கப்புறம் நாங்களும் பாரியூர் போற ரோட்ல வந்து என்ட்ரன்ஸ்ல என்டர் ஆயிட்டேங்க. நானும் சின்ன பையனா இருக்கிறப்ப இந்த கோயிலுக்கு வந்து வந்தது. அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய டைம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஆனா நான் பையங்க சின்ன பையனா இருக்கப்ப தான் இந்த கோயிலுக்கு வந்து வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கேன். அப்புறம் நாங்களும் போய் வண்டிய நிப்பாட்டினதுக்கப்புறம் பாஸ் வந்து போடணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாஸ் நாங்க வந்து வாங்கிட்டு, அப்படியே கோயிலோட என்ட்ரன்ஸ்ல உள்ள கோயிலுக்குள்ள வந்து என்டர் ஆகுறக்கு ஆரம்பிச்சுட்டேங்க. என்டர் ஆனதுக்கப்புறம் உள்ள அப்படியே மேல கோபுரத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு நாங்களும் கோபுரத்து மேல பார்க்கறக்கு போனோம். கோபுரம் மேல நெறைய சிலையெல்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கறக்கே அந்த கோபுரம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நம்ம கோபுரத்துக்கு முன்னாடி நின்னு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உள்ள என்டர் ஆகறக்கு ஆரம்பிச்சோம். உள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் மேல நெறைய சிலையெல்லாம் வச்சிருந்தாங்க. உள்ள இருக்க கோபுரத்துல. இந்த சிலையும் சூப்பரா இருந்துச்சு பார்க்கறக்கே. கிருஷ்ணர் சிலை, ராதை சிலைன்னு சொல்லிட்டு நெறைய சிலை வச்சிருந்தாங்க. அப்புறம் நாங்களும் அங்க சாமிய கும்பிட்டு முடிச்சுட்டு சுத்தி இருக்க சாமி எல்லாமே அப்புறம் நம்ம குண்டத்து காளியம்மன் போய் நாம கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோங்க. கிளம்பி போயிட்டு நாமளும் சரி உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டா குண்டத்துக்கு முன்னாடி நின்னு நாம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு குண்டத்துக்கு முன்னாடி நின்னு சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு உள்ளேயும் போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாம இந்த சைடு வந்தோடனே வாய்க்கால் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வாய்க்கால பார்த்தோன்னே சரி வாய்க்கால்ல நாம குளிக்க தான் முடியாது. சரி நாம கை நாச்சு கழுவிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாய்க்கால் இருக்க இடத்துக்கு பக்கமா போயிட்டோம். ஏன்னா தண்ணிய பார்த்தோன்னே நமக்கு சரி இறங்கி ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு. சரி போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் தண்ணி இருக்க இடத்துக்கு பக்கமா வந்துட்டோம். பக்கமா வந்துட்டு நானும் லாஸ்ட் ஸ்டெப்ல கால வச்சுனே வலி குட்டுருச்சு. என்னடா வலி குட்டுரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் மெதுவா கால எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நாங்களும் அங்க கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேங்க. இங்க வந்தா சூப்பரான ஒரு ஏரியாங்க. ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நெறைய எடுக்கலாம். தண்ணி எல்லாமே வாய்க்கால்ல நெறைய போயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கப்பலாம் இந்த தண்ணிக்கு பக்கத்துல போறப்பலாம் கொஞ்சம் பார்த்து சேஃபா உட்காந்து ஃபோட்டோ எடுங்க. நாம இந்த கோயிலுக்கு வந்தா டைம் போறதே நமக்கு தெரியாதுங்க. உள்ள சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்தா டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு சீக்கிரமா போயிரும். அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பி அத்தான் ரோட்ல அப்படியே வரதுக்கு ஆரம்பிச்சோம். வர இடத்துல தான் இந்த புளி மரம் எல்லாமே பார்த்தேங்க. புளிய மரம் பார்க்கறக்கு சூப்பரா இருந்துச்சு. அந்த புளிய மரத்துக்கு உள்ள போறப்போ அப்படியே குளு குளுன்னு வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன இப்பலாம் அந்த புளிய மரம் எங்க இருக்கு இல்ல எல்லாம் வெட்டி எறிஞ்சுறாங்க. அப்புறம் நாங்களும் சரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு எல்லாமே சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. டாடா.